எல்லாருக்கும் வணக்கம். சிவகாசி ரீ-ரிலீஸ் பயங்கரமா போய்கிட்டு இருக்கு. பேரரசர் எங்களோட ஜாயின் பண்ணது, அதுவும் ஒரு பர்த்டே அன்னைக்கு ஜாயின் பண்ணது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். ஏன்னா 2005 வருஷம் ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் பொங்கல் அப்போ திருப்பாச்சின்னு ஒரு பயங்கரமான பிளாக் பஸ்டரை கொடுத்தாரு எங்களுக்கு. அதுக்கப்புறம் அந்த 2005 தீபாவளியில சிவகாசின்னு ஒரு படத்தை கொடுத்தாரு. அதோட பெரிய பிளாக் பஸ்டர். அண்ட் 21 வருஷம் கழிச்சு சிவகாசி படம் திருப்பி ரீ-ரிலீஸ் ஆயிருக்கு. அண்ட் கொஞ்சம் அதான் அது ரீ-ரிலீஸ் ஆனே தெரியாத அளவுக்கு இருக்கு. வைப் பயங்கரமா என்ஜாய் பண்றாங்க. அது இப்ப எடுத்த படம் மாதிரி ஃப்ரெஷ்ஷா இருக்கு. ஸோ இந்த மாதிரி ஒரு பொக்கிஷத்தை கொடுத்ததுக்கு சார் தேங்க்யூ ஸோ மச். அண்ட் எங்க பர்த்டே அன்னைக்கு எங்களோட ஸ்பெண்ட் பண்ணது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். கூடிய சீக்கிரம் நீங்க சொல்லி அந்த திருப்பாச்சி எங்களுக்கு ரீ-ரிலீஸ் பண்ணீங்கன்னா ரொம்ப சந்தோஷம். பேரரசாருடைய அவர் இயக்கத்துல வந்த விஜய் சார் நடிச்ச சிவகாசி திரைப்படம் ரீ-ரிலீஸ் ஆயிருக்கு. இந்த ஒரு மகிழ்ச்சியான தருணத்தை கொண்டாடுறதுக்கு தான் இங்க நாங்க சேர்ந்திருக்கிறோம். படத்தை திரும்ப அப்ப பார்த்தது, அந்த படத்துல எனக்கு நல்ல ஹீரோ ஃப்ரெண்டா நடிக்கிறதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை டைரக்டர் வழங்கியிருந்தாங்க. அவங்களுக்கு என்னுடைய நன்றி. படத்தை திரும்ப பார்க்கும்போது ஒரு முக்கியமான விஷயம் தான் தோணுது. நீங்க எல்லாரும் வாய்ப்பு இருந்தா திரும்பவும் படத்தை தியேட்டர்லாம் ஓடிட்டு இருக்கு பாருங்க. இன்னைக்கு ஏன் ஒரு நடிகரை பெண்களுக்கு ஏன் பிடிக்குது, குழந்தைகளுக்கு ஏன் பிடிக்குது, தாய்மார்களுக்கு ஏன் பிடிக்குது அப்படின்றதுக்கு